பிராந்திய போர் வெடிக்கும், அமெரிக்காவை எச்சரிக்கும் ஈரான். இரு நாடுகளுக்கிடையே நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா இராணுவ நடவடிக்கையை தொடங்கினால் பிராந்திய போர் ஏற்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கினால் அதன் விளைவுகள் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமெனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கர்கள் ஒரு போரை தொடங்கினால் இந்த முறை அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அயதுல்லா கூறியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும், நாங்கள் தூண்டுபவர்கள் அல்ல, எந்த நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்த நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் ஈரான் தேசத்தை தாக்கும் அல்லது துன்புறுத்தும் எவருக்கும் ஈரானிய தேசம் தகுந்த பதிலடி கொடுக்கும். சமீபத்திய கிளர்ச்சி ஒரு இராணுவ புரட்சியை போன்றது. நிச்சயமாக அந்த புரட்சி ஒடுக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தனது கடற்படையை ஈரான் அருகே அனுப்பியுள்ள நிலையில் காமெனி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஒருபுறம் போர் பதற்றம் நிலவினாலும் மோதலை தவிர்க்க இரு நாடுகளும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் சீரியஸாக பேசி வருகிறது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ரகசிய பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் இதற்கான கட்டமைப்பு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் ஈரானின் பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையை ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாத அமைப்பு என அறிவித்ததற்கு போட்டியாக ஈரான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் இராணுவங்களை பயங்கரவாத குழுக்கள் என்று அறிவித்துள்ளது. ட்ரம்ப் மிரட்டல் எதிரொலி, பட்ஜெட்டில் மத்திய அரசு செய்த மாற்றம். 2026-27 மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார். ஈரானில் உள்ள சபஹார் துறைமுக திட்டத்திற்கு மத்திய அரசு இந்த ஆண்டு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை. பாகிஸ்தானை தவிர்த்துவிட்டு ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய சபஹார் துறைமுகம் இந்தியாவிற்கு ஒரு முக்கிய நுழைவு வாயிலாக இருந்து வந்தது. கடந்த சில ஆண்டுகளாக ஆண்டுக்கு சுமார் 100 கோடி வீதம் இந்த மெகா திட்டத்திற்கு இந்தியா நிதி ஒதுக்கி வந்தது. ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இதற்கான நிதி ஒதுக்கீடு முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது. சபஹார் துறைமுக திட்டத்திற்காக அமெரிக்கா வழங்கிய இந்த பொருளாதார தடை விலக்கு வரும் ஏப்ரல் 26 முடிவடைகிறது. இதனால் இந்தியா இத்திட்டத்தில் தனது செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளக்கூடும் என்று தெரிகிறது. மேலும் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான பொருளாதார தடைகள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த தாக்குதல் மிரட்டல் ஆகியவை இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்தியா இத்திட்டத்திலிருந்து பின்வாங்கினால் சீனா இங்கு தனது ஆதிக்கத்தை அதிகரிக்கும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.